போலீஸ் ஆராய்ச்சிக்க வச்சு இது போல எங்களை நடத்துறானுங்க. இந்த வீட்டை விட்டு எங்களுக்கு காலி பண்ணாங்க. எங்களுக்கு இந்தியா வீடு கட்டி கொடுங்க. More than 300 families have been evacuated from a place near Paris Corner Market in Chennai. Chennai ranks 4th among the most populous city in India. For the development of Chennai, the government has taken various city projects like new bridges, metro rail and road expansions in the past couple of years. During the process, the government has evacuated thousands of poor people from their locality, and now they face the challenge of being resettled in the outskirts far from their original bases, which will impede both the normalcy of their life and livelihood. In particular, after the 2015 Chennai floods, the Madras High Court cited that the basic reason for the flood was the encroachment on riverbanks. After this, those who were living along the riverbanks were evicted in the name of encroachment. The process is continuing till date. According to the Housing and Land Rights Network, over 54,000 people got evicted across 22 states during the COVID-19 pandemic period alone. Here, we look into the plight of the poor people who were recently evacuated in Chennai. எங்கள் வீட்டை இடிக்கிறாங்க. நாங்கள் கூவாத்தில் இறங்கணும். எங்களுக்கு இங்கே வீடு கொடுன்னு தான் நாங்கள் கேட்டோம். இல்லை நீங்கள் போகணும், அசிங்கசியமாக பேசி நீங்கள் செத்தா சாவுங்க, உங்களுக்கு இங்கே தான் வீடு தர முடியாது. ஒரு பொம்பளையாக மதிக்கல, அவ்வளோ கேவலமான வார்த்தை, தகாத வார்த்தையில் பேசி கூவாத்தில் கடந்ததுக்கு யாரும் இன்னும் ஏதுன்னு எங்களை கேட்கல. கிடைக்கிறதே 200 300 சம்பளம். அதில் 100 200 ஆட்டோ சார்ஜ் போனால் நாங்கள் எப்படியா ஏன் போய்க்க முடியும்? எங்க பிள்ளைங்க வாழ்வாதாரம் தான் கேட்குறேன். எங்க வாழ்வாதாரம் வேணாம், நான் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஐயா நாங்க கேட்குறோம். தர மட்டுமா இடிச்சு எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னா கத்தவே இல்லை. எங்களை ஒரு சாமான் எடுக்க உள்ள, ஒரு துணி எடுக்க உள்ள. நாங்க சாப்பிட்டே 3 நாளால ஆகுது. எல்லா அடி தர மட்டுமா கீழே கிடக்குது எங்க சாமான்லாம். அந்த அதிகாரி கூட இன்னும் எதுவும் ஒரு இறக்கப்பட்டு கேட்கல. உள்ள போட்டு சாமானே அதிரடியா போங்கடி வாங்கடி அசிங்கமா திட்டி லட்டியால அடிச்சு எங்களை கைத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. போங்கடி வெளியே. சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய இந்த காந்தி நகர் பகுதி, இந்த சத்தியவாணி முத்து நகர், இந்திரா காந்தி நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு இருக்கின்றது. கரையோர வாழ் மக்கள் அப்புறப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் முயற்சி எடுத்தும் போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொன்னோம்னா, நீங்கள் கரையோர மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த சரியா இருக்காது, குறிப்பாக இதே பகுதியில் வீடு கட்டி தரணும்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தோம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திடீர்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடியாக இங்கே காவல்துறை ஒரு 400-500 காவல்துறை வைத்து இங்கே இடிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ நாங்கள் தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தணும். அப்போ எங்களுடைய கிளை செயலாளர் ஆசித் தம்பி காவல்துறை கடுமையாக தாக்கியது, இன்னும் எங்கள் தோளில் தாக்கியது நம்ம எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணோம். அப்போ உடனே அரசாங்க தரப்பில் என் கட்சியினுடைய மாநில செயலாளரும் பேசும்போது அரசாங்கம் என்ன சொன்னோன்னா, யார் விருப்பப்படுறாங்களோ அந்த மக்களை மட்டும் தான் நாங்கள் பெரும்பாக்கத்துக்கு கூட்டும் போகிறோம், மற்றவங்க யாரும் நாங்கள் கூட்டும் போகிறது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னா, அந்த கொரோனா தொற்று காலத்தில் பயமுறுத்தி ஒருத்தர் உனக்கு வீடு இல்லை, உன்னை ஏதாவது பண்ணுவேன், கேஸ் போட்டுருன்னு சொல்லி இந்த மக்கள் எடுத்தாங்க. இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த வீடுகளை அப்புறப்படுத்துவதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரி கவிதா என்ற தலைமையில் காவல்துறை குவிச்சாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் எவ்வளோ அரக்கத்தனமாக நடந்து கொள்ளும் என்பதற்கு சாட்சி பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து பாத்திரத்தை எடுக்கல, உள்ள சாப்பாடு இருக்குது, பொட்டி படுக்கை இருக்குது, அப்படியே கண்ணெதிர போலீஸை வச்சு கொண்டு இடிச்சு நகர்த்தினாங்க. இங்கே தான் கன்சாம்கள் தான் பூ விற்கிறோம். எங்களுக்கு நாங்கள் அன்னடம் காட்சி ஒரு நாளைக்கு 200 சம்பாதிப்போம். செலவே 100 அங்கே பெரும்பாக்கத்துக்கு போடுறேன்றாங்க. அங்கே 100 வர 100 போயிட்டா நாங்கள் வயிற்றுக்கு நான் சாப்பிடுது. இதோ போகிறோம், நடந்து போகிறோம், ஜிஹெச் இருக்குது, இப்படி நடந்து போகிறோம், பூ கிடக்குது, பொட்டை பிள்ளைங்க படிக்குது. எங்கள் வீட்டில் 3 பொட்டை பிள்ளைங்க இருக்குது. எல்லாம் இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல்லாம். நாங்கள் எதனா நடந்து கூட ஓடுவோம், நடந்து வருவோம். ஏற்கனவே போனவங்களுக்கே அங்கே ஒரு வசதியும் இல்லை. நியூஸில் கூட சொல்லிட்டாங்க, தண்ணி உடம்பு அளவு தண்ணி இருக்குது. அங்கே போய் நாங்கள் நீந்துக்கணும் போகணுமா? அதுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு இங்கேயே வீடு கட்டி கொடுக்க சொல்லுங்க. இதோ இருக்க பணம் இருக்கிறவங்க அதை இங்கே வீடு வாங்குறாங்க, அங்கே வீடு வாங்குறாங்க. நாங்கள் இல்லாத பட்டுதுங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் இங்கே தான் வீடு கேட்குறோம். நாங்கள் பெரும்பக்கம் போகல, நாங்கள் போகவே மாட்டோம். இத்தனை வருஷமா இந்த இடத்துல இருந்தோம். 50 நாங்க செட்டி போட்ட காலத்துல இருந்து வளர்ந்த காலத்துல இருந்து இந்த இடத்துல தான் இருக்கிறோம். நீங்கன்னா வெள்ளம் வந்தது, அப்ப யாரா கட்சிக்காரர் சாப்பாடு போட்டாங்களா, இல்ல கவர்மெண்ட் வந்ததா? யாருமே வரல. எங்களுக்கு நாங்க தான்
all these evictions which has been carried out by under the CRRT, that is the Chennai Reverse Restoration Trust, the Kuvam Restoration Program, or even the post 2015 floods evictions, were all considered to be arbitrary and forced evictions. Mainly because, see, if you look at it, the United Nations guidelines for forced evictions and evictions and displacement has laid out a lot of things that the state government should be following prior to the eviction, during the eviction, and after the evictions. But unfortunately, none of these have been followed up. A research which we have undertaken also reveals that of the evictions that was conducted in the last 6-7 years, nearly 95% of the evictions were carried out during middle of the academic year without any participation of the communities, without any consent, making these a clear case of forced eviction. So if you were to look at it, there are a couple of issues. One, the primary issue that we need to look at it is consultation with communities. So people should be consulted about what sort of houses should be provided, the resettlement options that are to be provided for the communities, and all these mid-academic year evictions are only signifying that there has been no public consultations. Because if you look at the eviction of almost which were carried out in the last 3 years, one of the major demands which the communities have kept or requested, or even requested so many times to the government, is to stop the mid-academic year evictions. ஏற்கனவே நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கே இப்போ இருக்கக்கூடிய 320 மக்களும் தனித்தனியாக சென்னை மாவட்ட ஆட்சியர்களை மனு கொடுத்துருக்காங்க. மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் போராட்டம் நடத்தி கொடுத்தோம். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தனித்தனி மனுக்களை நாங்கள் பரிசீலித்து அதில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதில் நம்ம என்ன கோரிக்கை வச்சோன்னா, இந்த இடத்துல நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டலாம், அதுக்கான இடம் இருக்குது. அப்படி கட்ட முடியாதுன்னு சொன்னால், இப்போ இங்கேயே குடிசை மாற்று வாரியம் பல புதிய குடியிருப்பில் கட்டியிருக்காங்க. அந்த வீடுகளில் இங்கே இருக்கக்கூடிய 360 பேருக்கு வீடு கொடுங்க. ஏன்னா நாங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்கும் போது இந்த குடியிருப்புகள் பார்த்தோன்னா கரையோர இருக்க மக்களுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்துக்கீங்க. எனவே அதை கொடுங்கணும். இந்த ப்ராசஸ் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர் நேற்று பொதுப்பணித்துறை அதிகாரி கவிதா போலீஸ் இடிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து போய் மக்கள் வாழவே போய் சொல்லிட்டு ஒரு 14 பேர் குளத்து நீங்கள் கூவத்தில் இறங்கியிருக்காங்க. சிரிக்கிறாங்க போலீஸ் அதிகாரிலாம். சாவுடா நீங்கள்லாம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 14 பேர் இங்கே கூவத்தில் சென்னை மாநகரத்தில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கே ஏன் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடக்கூடாதா? ஒரு மனுஷன் சாவணும்னு சொல்லி நடப்பியா? ஒரு 14 பேர் உரிமைக்காக போராடும் போது அவன் உயிர் முக்கியமா இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இந்த அரசாங்கத்தை கிள்ளுக்கிறையா? சேரி வாழ் மக்கள்லாம் இலக்காரமா? அப்போ இந்த விஷயங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி அராஜகமாக நடந்துக்குச்சு. இருந்தும் நாங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று முழுமையாக எதிர்கொண்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்னன்னு சொன்னால் பொதுப்பணித்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களுடைய கருத்தில் கொண்டு போயிருக்கோம். நேற்றே நாங்கள் குடிசை மாற்று வாரிய அதிகாரி சந்திக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இடம் இருக்கிறது உண்மைதான். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓபிஎஸ் அவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் உடனே இடம் கொடுக்க தயாராக இருக்கோம். இடம் இருக்கிறது உண்மை, ஆனால் நாங்கள் முடிவெடுக்க முடியாது, அரசாங்கம் முடிவெடுக்குன்னு சொல்லிட்டாங்க. எனவே இப்போ நம்மளோட கோரிக்கை என்னன்னு சொன்னால், இங்கே இருக்க மக்களுக்கு நீங்கள் சென்னையில் உள்ள இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடிப்பில் வீடு கொடுக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று, யாரை இடிக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மக்களுக்கு இங்கேயே வீடு கொடுக்கணுஎன்பது தான் நம்முடைய கோரிக்கை. இதில் அனைத்து அரசியல் கட்சி இயக்கங்களும் பங்கேற்கணும். இது 324 குடும்பங்களுடைய வாழ்வாதார போராட்டம் இல்லை, சென்னை மக்களினுடைய போராட்டம். இது குடிசை மக்கள் வாழ்வாதார உரிமை போராட்டம். ரெண்டாவது, இந்த கரையோட அகலமே இங்கே முடிஞ்சு போச்சு. நீ ஏன் 100 மீட்டர் இடிக்கிற? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீ தேவைன்னா புதிய ப்ராஜெக்ட் உருவாக்குவீங்க. ஏழை மக்கள் வீடுனா இடிச்சிட்டு தள்ளிட்டே போயிட்டு இருப்ப. பணக்காரனுக்கு மட்டும் ரூட்டு மாறி போச்சுயா? நம்ம சென்னையில் பார்க்கலையா? பறக்கும் ரயில் எந்தெந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரூட்டை மாற்றினீங்க. எத்தனை மேம்பாலத்தை பணக்கார பில்டிங் இடிக்கிறதுங்க மாற்றினீங்க. ஆனால் ஏழை மக்கள் இலக்காரமாக நினச்சிக்கிட்டு ஒட்டு மொத்தமாக போகிறதுக்கு யார் உனக்கு உரிமை கொடுத்தா? The area also has many government and private buildings which can be considered encroachment, but no step has been taken to evaluate those buildings. ஓட்டு போட மாட்டேன், கொடியை பிடிச்சின்னு ஓடி வந்துருக்கா. ஏன் ஓட்டு போடு, எனக்கு போடு, உனக்கு போடுன்னு. இன்னைக்கு வர மாட்டீங்களா யாரும்? அப்போ நாங்களே பேசாம எல்லாம் கூவத்தில் இறங்கி செத்துறோம். மேலே மண்டது கொள்ளி நிறையிடுங்க அந்த புல்ரோஸ். நேற்று எல்லாரையும் அடிச்சு தும்பாத்துறாங்க. பொம்பளைங்கன்னு பார்க்க மாட்டாங்க, போலீஸுங்க ஈத்து தள்ளுறாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ண இன்னும் 1 மாதம் கூட ஆகல ஆப்ரேஷன் பண்ணி. என்னையே ஈத்து தள்ளிட்டாங்க கூவத்தில். நான் என்ன பண்ண முடியும்? நம்ம எங்கள் மாடியில் என்னால் போய் இருக்க முடியாது சார். நான் மாடியில் என்னால் யாரும் முடியாது.
நான் இங்கேயே பேசாமல் சாவுறேன். வீட்டுக்குள்ளே சாமான் எடுக்க விட மாட்டாங்க, ஈத்து வெளியே போடுறாங்க என்ன. நான் எப்படி போவேன் ஈத்து? 3 தலைமுறையாக இருக்கிறேன் சார். என் பேர பிள்ளை எங்களை பேத்தி நின்றுந்தா பாரு. எங்கள் அப்பா 3 வயசு இந்த இடத்துல வரும்போது வெறும் மைதானமாக இருக்குது, வெறும் காடாக காணுது, வெறும் சுடுகாடாக காணுது. நாங்கள் வந்து மக்கள்லாம் தான் இந்த இடத்த சீர் பண்ணோம். இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு இன்னைக்கு எடுங்க 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 காலி பண்ணுன்றீங்க. இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடம் இருந்தது. இங்கே இருக்க கோட்டை ஸ்கூலில் தான் நாங்கள் படிக்கிறோம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் பெரும்பாக்கத்துலேருந்து நாங்கள் எப்படி இங்கே இருக்கிற கோட்டை ஸ்கூலுக்கு வருவோம்? Point number 1, that is basically because they were resettled to places like Perumbakam, which is like 30 to 40 kilometers away from their current place of habitation. So when you're going to evict the the families during the middle of the academic year, which means children will have to change schools during the middle of the academic year. There are 2 problems there. One is that those who are studying in the board exams, the children are feeling big discomfort. They said they would prefer to continue to study in the classes where they're already with the teachers whom they are very familiar with. Secondly, the children who are in private schools. Now, the children in the private schools have already paid the parents have paid the entire fees, which simply means if you cannot continue in the middle of their academic year. Third, the most important thing is even apart from these 2 reasons, the resettlement sites do not have adequate schools to ensure that all these children who are resettled are able to be enrolled in those particular schools in the resettlement site. So one classic example is that the existing schools have so much of gaps in it. For example, the school in Perumbakam till date does not have a proper playground or a compound wall, which is a clear-cut violation of the Right to Education Act. So when there is no adequate infrastructure which is made available for the communities prior to the eviction, especially for the children, without considering the number of children who will be evicted. Second, the middle of the academic year means children cannot discontinue from the school which they're already studying. Especially children facing board exams have many a times have pointed out this issue. The third thing, which is very, very important, is that children studying again in private schools cannot, shift in the middle of the academic year, which simply means only one thing. Children are traveling around 30 kilometers to 40 kilometers one time every day to access education. And the progress of the kind of construction of schools in Perumbakam has been extremely slow. So which simply means we are violating the rights of the children. Children are getting up as early as 5 o'clock, leaving their house around 6:30 to ensure that they reach the school on time. They have to take about 2 buses, change about 2 to 3 buses, and it takes minimum of about 2 to 3 hours for these children to reach their schools. So which in terms the kind of evictions or this inadequate resettlement which has been designed is completely violating the rights of the children. One of the things that we have seen and which we've been speaking to, advocating with the government many a times is that the focus of housing should eventually shift from affordability to adequacy, as mentioned in the United Nations Comment 4. See, why is it very important? Because we are saying we need to provide adequate houses. One, the biggest problem is that the designs are incompatible. For example, one is the location. Definitely it takes, most of the urban poor, if you look at the urban poor, their livelihood is located very close to the place of habitation. So when people are pushed to 40 kilometers away from the place, which means there is a loss of livelihood. That's the first problem. Second problem is that in terms of housing is that the designs are completely not people friendly. One example is if you look at Perumbakam, the design per se, one of the biggest complaints that all the communities were saying is there is only one tap facility inside the house, and that is in the bathroom. So automatically people are asking the question how the entire design has trampled on the dignity of the people. Do you expect us to fetch water from the bathroom and use it for cooking? So is that kind of an acceptable kind of a design for a housing? So that is the major thing in terms of design. Third, in terms of 8 floors, a lift, and the cultural adequacy per se, has been one of the biggest challenges. The lifts are not working and people have to climb up all the 8 floors. So that is another bigger issue. In terms of quality, it's not just us, but the
advocate commissioner who was appointed by the Madras High Court has also expressed a concern about the kind of quality of the poor quality of houses, because almost many of these houses, especially in Perumbakkam, you find that the houses are damp throughout the year, which means there is water leakage, which means there's water seepage. There's also electricity, which there has been a lot of instances where women have been electrocuted because of the kind of poor electricity, the wiring in these buildings. So there is a big issue in terms of the quality of the houses, which many a times communities as well as civil society organizations have been taking to the notice of the government to do a quality audit of all of these structures which have been constructed. So that is another very important area. The fourth area is that safety is a bigger issue. If you look at it in Perumbakkam, Kannaginagar or any of the resettlement site, you don't find children playing after 6 o'clock, which simply means there is a safety issue. And if you look at the classic case of Perumbakkam, which was only after women and many of the civil society organizations pressurized, there were street lights installed. And just installing street lights will not solve the purpose, because there is a whole lot of issues, regarding safety, especially of women and children, where very less efforts have been undertaken by the government to ensure that the issue is addressed, which also requires a multi-department kind of a solution, which has not been happening, unfortunately. The people targeted by the evacuation are those who have worked behind the development and flourishing of Chennai city. The iconic identities of Chennai, like the Central Railway Station, Rajiv Gandhi Government Hospital, Tamil Nadu Secretariat Building, are some of the examples bearing those people's contributions. Those buildings were established by the sweat of the urban poor, but now they are facing the displacement from the city itself. எங்கள் வாழ்வாதாரமே எங்கத்தாங்க, எங்கள் பொழப்பே எங்கத்தாங்க, எங்கள் பசங்க பள்ளிக்கூடமே எங்கத்தாங்க, எங்கள் குடும்ப வாழ்க்கையே எங்கத்தாங்க. எங்களுக்கு இங்கே வீடு கட்டி கொடுங்க.